இன்னைக்கு வந்து ஐ நோ கிட்னி ரன் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் மினி மேரத்தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர் அருண் ஐநோ அப்படின்னா ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜி அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறவர் டாக்டர் அருண். அவர் வந்து இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கிட்னி சம்பந்தமான நோய்களை தடுக்க வேண்டும், அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மினி மேரத்தான் 5K வந்து இன்னைக்கு பிளாக் அப் செய்யப்பட்டிருக்காது. இப்போ நம்ம கிட்னி டிசீசஸ் அது இப்ப டாக்டர் அருண் சொல்லுவாரு. இப்ப நம்ம எல்லாருமே வந்து அதை சாதாரணமா ஒதுக்கி தள்ளிடுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம் கிட்னி சம்பந்தமான நோய்களை. குறிப்பிடப்படியாக ஆண்களுக்கு வந்து 50-55 வயசுக்கு மேல வந்து புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வரும், கேன்சர் வரும். அப்புறம் நார்மல் கிட்னி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ், டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ப்ராப்பர் ஹைட்ரேஷன், ஆனுவல் மெடிக்கல் செக்அப், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி கண்ட்ரோலிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், இந்த நீரிழிவு நோய் மற்றும் இந்த ரத்த அழுத்தம், இதெல்லாமே வந்து கிட்னியை டேமேஜ் பண்றதுக்கான காரணம் ஆகி விடுகிறது. அதற்காக ஆனுவல் மெடிக்கல் செக்அப் பண்ணணும். சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்பு குறைவாக சாப்பிடணும். வருஷம் வருஷம் இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்ணணும். அந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்றப்போ நம்முடைய புரோஸ்டேட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிட்னி, சிறுநீரகம், ஏன்னா மிகவும் முக்கியமானது. நம்முடைய எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கழிவுகளை அகற்றுகின்ற ஒரு சிஸ்டம் தான் அந்த கிட்னி. அதுல ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த கிட்னில அந்த யுரேத்ரா, ஷார்ட்டர் யுரேத்ரா, பெண்களுக்கும் விழிப்புணர்வு, ஆண்கள் எல்லோரும் விழிப்புணர்வு, குறைந்த வயதாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். அப்படிங்கிறதுனால டாக்டர் அருண் தலைமையில் உள்ள குழு எய்னோ அதை நடத்தி கொண்டிருப்பவர் டாக்டர் அருண் அவர்கள். சொல்லுங்க. மார்ச் 2வது வியாழக்கிழமை வந்து உலகம் முழுவதும் வேர்ல்டு கிட்னி டே ஆக அனுசரிக்கப்படுகிறது. ஒரு வருஷமும் அதுக்கு ஒரு தீம் வச்சிருக்காங்க. இந்த வருஷம் உலக கிட்னி தினத்தோட தீம் ஆர் யுவர் கிட்னிஸ் ஓகே. உங்க கிட்னி நல்லா இருக்கா, ஏர்லியா டயக்னோஸ் பண்ணி உங்க கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கிறதான் தீம். அன்பார்ச்சுனேட்லி முக்காவாசி பேர் தங்களோட சிறுநீரக பிரச்சனைகளை ஏதாவது உதாசீனப்படுத்திடுறாங்க. கரெக்டான டைமுக்கு போய் செக்அப் பண்ணி அவங்களோட பிபி, சுகர், இந்த மாதிரி மற்ற கண்டிஷனை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலே கிட்னிகள் பாதுகாக்கப்படும். ஸோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த 500 கிட்னி ரனை நாங்கள் வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை உலக கிட்னி தினத்தை முன்னிட்டு நடத்துகிறோம். இந்த வருஷம் திரு ஐபிஎஸ் ரவி அவர்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அவர் மூலியமா இன்னும் மக்களுக்கு இந்த மெசேஜ் போய் சென்றடையணுங்கிறது எங்களோட விருப்பம். தேங்க்ஸ்.